இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரியநாயக்கன்பாளையம் பிரிட்ஜு போயிட்டுருக்கோம். ஒரு 65ல் போயிட்டுருக்கோம். ஸோ வண்டி ஈஸியாக ஏறிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு என்னென்னா இப்போ ரைட் மோட்லேயே வந்து நம்மளால் மேலே ஏற முடியுங்கிற ஒரு நம்பிக்கை வந்துச்சு. காற்று மட்டும் ஆனால் பயந்துட்டே இருக்குது. ஸோ அதனால் நம்ம மைக்கில் எந்த அளவுக்கு கேட்கும் அப்படின்னு தெரியல. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி இது பண்ணலாம்னா நம்ம வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த டார்கெட் கொஞ்சம் அச்சீவபிள் அப்படிங்கிற மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். ஸ்விம்மிங் பூல் ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலி மழை என்னன்னா இந்த ஏரியாவில் தான் வந்து தண்ணி பயங்கரமாக நிற்கும். இது ஃபுல்லாகவே தண்ணி நிற்கும். ஓகே, ரைட் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா 70 வரைக்கும் போகுது வண்டி. இப்போ டீஜென்ரேட் பண்ணுறேன் அவரை. இந்த வண்டியோட அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நம்ம எங்கே எப்படி வேணாலும் இதை ரெடி பண்ணிக்கலாம். இந்த வண்டியை அதாவது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ரைட் மோட்டில் போகணும் அப்படின்னா நம்ம ரைட் மோட் மாற்றிக்கலாம். இல்லை எக்கனாமியில் தான் போகணுன்னா எக்கனாமியில் மாற்றிக்கலாம். சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பரான ஒரு சஸ்பென்ஷன் இந்த வண்டி. ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் அச்சீவபிள் டார்கெட் வந்துட்டோம். இப்போ ரோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எலக்ட்ரிக் வண்டிகள் இருக்குங்க. ஸோ இங்கே எலக்ட்ரிக் வண்டிகளுக்கு பஞ்சம் இல்லை. ஆனால் இன்னும் கொஞ்சம் சார்ஜர்ஸ் அதிகப்படுத்தினா பரவாயில்ல அப்படின்னு தோணுது. ஏன்னா நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னு நினச்சேன்னா பெங்களூர் சிட்டிக்கு எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டியை அப்படின்னு நினச்சேன். ரீசன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆஃபீஸ் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஸோ ஹைப்ரிட்ல இருக்கங்காட்டி அடிக்கடி இங்கேயும் அங்கேயும் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 1000-2000 ருபீஸ் செலவாயிட்டு இருக்கு மந்த்லி. ஸோ அதை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 சார்ஜர்ஸ், அதாவது சேலம் வரைக்கும் பிரச்சனை இல்லை. பட் சேலம் டு ஹொசூரில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நடுவில் நிறைய சார்ஜர்ஸ் கிடையாது. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால தான் இந்த வண்டி அங்கே எடுத்துகிட்டு போக முடியறதில்ல. இதே அப்படி அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக், அதாவது 3 பிரேக் எடுப்போம். எப்படியும் நம்ம பெங்களூர் போகிறதுக்கு நடுவில் ஒரு 350-360 கிலோமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ஜ் கண்டிப்பாக வேணும். அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னால மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு போகாமல் இருக்கோம். நமக்கு சேலம் டு தருமபுரி, இந்த தருமபுரி ரீஜியனில் ஏதோ ஒரு சார்ஜர்ஸ் கொண்டு வந்தால் பரவாயில்ல. ப்ளஸ் தருமபுரி தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிருஷ்ணகிரி அந்த இடத்துல தான் வந்து கிருஷ்ணகிரியில் சார்ஜர்ஸ் இருக்குது. பட் நமக்கு சேலம் டு கிருஷ்ணகிரி வந்து பார்த்தீங்கன்னா 80+ கிலோமீட்டர்ஸ். ஸோ டெஃபினட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு பி கேம்பிள். அந்த 80 கிலோமீட்டர்ஸ் நம்ம வண்டி போகுமா இல்லையா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம இப்போ மேட்டுப்பாளையம் நெருங்கிக்கிட்டு இருக்கோம், அதாவது காரமடை நெருங்கிக்கிட்டு இருக்கோம். சாரி, மேட்டுப்பாளையம் இல்லை. ஸோ நம்ம வந்து ஒரு 60 அப்படிங்கிற ஒரு ஸ்பீடில் போயிட்டு இருக்கோம். பேட்டரி பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 61% இருக்கு. இன்னும் நமக்கு இன்னும் சார்ஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் வேகமாக போயிட்டா, ஏன்னா சார்ஜ் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் ஏறும். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரும் பேட்டரியும் ஸ்லோவாக இருக்கும், அதாவது ஹீட் ஆகிருக்கும். அந்த ஹீட் ஆகிறங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளவு சார்ஜ் ஆகாது. அதை கொஞ்ச நேரம் கூல் டவுன் ஆக விட்டுட்டு அப்புறம் சார்ஜ் போட்டோம்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும். இது வந்து சென்சார் இருக்கங்காட்டி தான். ஏன்னா ஹீட் ஆச்சுன்னா பேட்டரி ஓவர் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. பார்ப்போம் வாங்க, நெக்ஸ்ட் நம்ம சார்ஜர் கிட்ட போயிட்டு லாக் ஆன் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காரமடை பிரிட்ஜு வந்துட்டோம். ஸோ நம்ம ட்ரிப்போட மொத்தம் 177 கிலோமீட்டர்னு பிளான் பண்ணியிருந்தோம். அந்த 177 கிலோமீட்டரில் நம்ம இப்போ ஒரு 20% கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இருந்தே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊட்டி ஹில்ஸ் நல்லா தெரியுது. பட் நம்ம ஜாக்கெட்டும் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு குளிர் இருக்கும் என்ன எதுவும் தெரியல. பட் எலக்ட்ரிக் வண்டி பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். பார்ப்போம். காரமடை கோயிலோட கோபுரமும் தெரியுது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன்.
ஸோ இந்த ட்ரிப்பில் நம்ம நிறையா விஷயங்கள் பேசுவோம், நிறையா விஷயங்கள் பண்ணுவோம். அதில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நிறைய பேரோட யோசனை இருக்குது. என்னுடைய பெஸ்ட் ஆப்ஷன் நான் எதை சொல்லுவேன்னா, நீங்கள் விடாவே இப்போதைக்கு வாங்கலாம். ஏன்னா விடாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போதைக்கு ஃப்ரீ சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இப்போது 0 ரூபி காஸ்ட்டில் தான் வந்து ஊட்டி போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம். டிராஃபிக்ஸில் தான் வந்துட்டுருக்கோம். டிராஃபிக் வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது. இன்னும் அதாவது பீக் டிராஃபிக்னு சொல்லிட முடியாது, ஒரு லைட்டான ஒரு டிராஃபிக் தான். ஸோ அதில் தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். காரமடையும் தாண்டியாச்சு. நம்மளோட சார்ஜிங் பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு 15 மினிட்ஸ் தான், ரீச் ஆகிடலாம் 15 மினிட்ஸில். ஏன்னா சார்ஜிங் பாயிண்ட்ஸ் இப்போ நம்ம மறுபடியும் ஒரு 11 கிலோமீட்டர் காமிக்குதுங்க. 11.26 கிலோமீட்டர்ஸ் இருக்குது நம்ம சார்ஜிங் பாயிண்ட்ஸ்க்கு. வாத்தெல்லாம் விற்றுட்ருக்காங்க. ஸோ நம்ம ஒரு எக்கனாமிக்கலாக ஒரு நியர்பை ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ்க்குள்ளே ட்ரிப்பு போகணும், இல்லை சார்ஜர்ஸ் அதிகமாக இருக்கிற ஊர்களுக்கு ட்ரிப்பு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபியூல் காஸ்ட் தான் மோஸ்ட் ஆஃப் தி காஸ்ட்டில் வந்து ஆடப் ஆகும். ஸோ இதில் ஃபியூல் கிடையாது, என்ன நீங்கள் வந்து சார்ஜ் போடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்போ ஒரு 1 ஹவர் ஆகும் 80% சார்ஜ் ஆகுறது அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த 1 ஹவர் தான் ட்ராவலும் பண்ணுவீங்க. ஒரு 60-70 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு மறுபடியும் சார்ஜ் போடுற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போவே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து லைட்டாக ரெய்னியாக மாற ஆரம்பிக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்டுப்பாளையம் ரீச் ஆயாச்சுங்க. ஸோ தோராயமாக ஒரு 25%, அதாவது 40 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ரீச் ஆகிட்டோம். ஸோ இப்போ நம்ம வண்டியில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பேட்டரியில் 48%, இன்னொரு பேட்டரியில் 49% வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சார்ஜ் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம ஊட்டி போகிற ரோட்டில் ஒரு ரெசார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ நம்ம எப்படியும் சார்ஜ் பண்ணிட்டு தான் மேலே போய் ஆகணும், வேறு வழி இல்லை நமக்கு. ஸோ இப்போ நம்ம சார்ஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, நிறுத்தியாச்சு. $13 minutes and 6.5 kilometers. அதுதான் ஸ்டார்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம 6.5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோன்னா நமக்கு ரெசார்ட்டுக்கு, அந்த சார்ஜர் இருக்கிற பர்டிகுலர் ரெசார்ட்டுக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகுது. எனக்கு ஒரே விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சார்ஜ் பண்ணிட்டோன்னா அட்லீஸ்ட் நம்ம குன்னூர் வரைக்குமாவது போயிட்டு வரலாம் அப்படிங்கிறது மட்டும்தான். ஸோ வாங்க பார்க்கலாம். பட் கிளைமேட்டும் வந்து நமக்கு அப்படியே ஃபேவரபுளாக இருக்க மாதிரியே இருந்துச்சு கிளம்பும் போது. இப்போ டோட்டலாக அன்ஃபேவரபுளாக மாறிட்டு வருது. என்ன தான் நம்ம ஜாக்கெட்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் இது எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ அடிக்கிற மலையிலலாம் நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. பார்ப்போம். பின்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு. ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருவோம். ஸோ மேட்டுப்பாளையம் ஏதோ ஒரு எமர்ஜென்சி போல், யாராக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும். இப்போ நமக்கு இந்த சார்ஜர் வரைக்கும் வர்றது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் அச்சீவ்மெண்ட். ஸோ சார்ஜர் வரைக்கும் வந்துட்டோம். என்னடா ஃபைனல் டெஸ்டினேஷன் மாதிரியே போயிட்டுருக்கு. முன்னாடி பூரா ஒரே பைப்பாக இருக்குது வண்டியில். அப்பாடா தாண்டிட்டோம். ஸோ மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டை நம்ம தாண்டிட்டோம். ஸோ நான் வந்து இப்போ எக்கனாமி மோடுக்கு மாற்றிக்கிட்டேன். ரீசன் என்னென்னா, நம்மளால் வந்து 50+ இங்கெல்லாம் போக முடியாது, கொஞ்சம் டிராஃபிக் இருக்க ஏரியா. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு எக்கனாமி மோடில் மாற்றினா நமக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சார்ஜ் மிச்சமாகும், ட்ரைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி இப்போ நம்ம மேட்டுப்பாளையமில் சார்ஜ் போட்டு விட்டுட்டு இ பாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா இ பாஸ் எடுத்துக்குவோம்.
நம்ம ஒரு வண்டி தான் போக போகிறோம், அதனால் நமக்கு இ பாஸ் எல்லாம் கிடச்சிரும், அந்த நம்பிக்கை இருக்குது.